அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சவரின் கோல்டு பாண்டுனா என்ன, அதனுடைய பெனிஃபிட்னா என்ன, நீங்க அதில் இன்வெஸ்ட் பண்ணா உங்களுக்கு வரக்கூடிய பெனிஃபிட்னா என்ன, கம்பேர் டு பிசிக்கல் கோல்டு, நீங்க பிசிக்கலா கோல்டு வாங்குறதை விட இந்த கோல்டு பாண்டு வாங்குறதுனால என்னென்னலாம் வந்து பெனிஃபிட் இருக்கு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த சவரின் கோல்டு பார்த்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட், அதாவது ரிசர்வ் பேங்க் இந்தியாவை வெளியிடக்கூடிய ஒரு தங்க பத்திரம். ஸோ நம்ம பிசிக்கலா கோல்டை முதலீடு பண்றத குறைக்கிறதுக்காக இந்திய அரசாங்கத்தால் வெளியிடப்படக்கூடிய ஒரு பத்திரம் தான் இந்த கோல்டு பாண்ட். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும், இதுல என்னென்னலாம் பெனிஃபிட் இருக்கு அப்படின்றத பத்தி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த கோல்டு பாண்டு பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் வெளியிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட தேசிய வங்கிகள். ஸோ ரிசர்வ் பேங்கினுடைய சார்பா அனைத்து தேசிய வங்கிகள் சில குறிப்பிட்ட அஞ்சலகங்கள்லையும் வந்து இந்த சவரின் கோல்டு பாண்டை வெளியிடுறாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு உங்களுடைய ஆதார் கார்டையும் ப்ளஸ் உங்களுடைய பேன் கார்டு இது இருந்தாவே நீங்கள் வந்து அந்த வந்து பாண்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம ஃபிசிக்கலாக கோல்டு வாங்குறத விட இந்த கோல்டு பாண்டு வாங்குறதுலாம் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ நீங்க ஒரு பிசிக்கலா கோல்டு வாங்கினீங்கன்னா அதை வந்து பாதுகாக்கணும். ஸோ நீங்க பாதுகாக்கிறதுக்கு நீங்க பாதுகாக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். ஸோ நீங்க எங்காவது தொலைதூரங்களுக்கு பயணம் மேற்கொள்ளும் போது நம்ம வந்து சேஃப்டியா இருக்குமா வீட்டில் அப்படின்றது நம்ம பயணம் மேற்கொள்ளும் போது ஒரு டைலமா சுச்சுவேஷன்ல தான் இருக்கும். ஆனா நீங்க இந்த கோல்டு வாங்கினீங்கன்னா அந்த பிசிக்கல் ஸ்டோரேஜை அதுக்கு பிசிக்கல் ஸ்டோரேஜுக்கான பயம் வந்து நமக்கு தேவைப்படாது. ஏன்னா இது எல்லாமே ஒரு பேப்பர் டிஜிட்டலாக தான் இருக்கும். ஸோ நம்ம பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நம்ம அக்கௌண்ட்ஸில் இருக்க பணம் எப்படி சேவ் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி இந்த பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணோம்னா நமக்கு ஒரு பாண்டு மாதிரி கொடுப்பாங்க, அது மட்டுமே போதுமானது. ஸோ நீங்கள் ஃபிசிக்கலாக வந்து இந்த ஸ்டோர் பண்ண வேண்டிய தேவை இந்த பாண்டை பொறுத்தளவுக்கு கிடையாது. ஸோ வேற என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ இதுல ரிஸ்க் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ரிஸ்க் இருக்கு. ஸோ இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ நீங்க ஒரு நீங்க இந்த 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 ஸ்கீம்ல பொறுத்தளவுக்கு 1 கிராம்ல இருந்து கோல்டு வாங்கலாம் அப் டு 4 kgs per person. ஒரு இண்டிவிஜுவல்ஸ்க்கு நீங்க வந்து 4 kgsல இருந்து 4 kgs கோல்டு வரையும் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ பர் இயருக்கு பர் பர்சனுக்கு நீங்க வந்து 4 kgs வரையும் கோல்டு வந்து இந்த ஸ்கீம்ஸ்ல நீங்க பை பண்ண முடியும். ஸோ இதுக்கு நீங்க பை பண்ணத இதுக்கான கால வரம்புன்னு பாத்தீங்கன்னா 8 ஆண்டுகள் கழிச்சு அது மெச்சூரிட்டி ஆயிடும். ஸோ இப்போ நீங்க ஒரு உதாரணத்துக்கு பார்க்கணும்னா இப்போ நீங்க ஒரு 2024 ஒரு 7000 ரூபாய் கொடுத்து கிராம் வாங்குறீங்க. 1 கிராம் 7000 ரூபான்ட்டு ஒரு 10 கிராம் வாங்குறீங்க, 70,000 ரூபாய்க்கு வாங்குறீங்க. ஸோ ஒரு 10 வருஷம், அதாவது 8 வருஷம் கழிச்சு அதனோட கோல்டு ரேட் வந்து 14,000 ரூபாய் உயர்ந்திருந்துச்சுன்னா நீங்க அந்த மெச்சூரிட்டி அமௌண்ட், அதாவது மெச்சூரிட்டி அமௌண்ட்ன்றது அட் த டைம் ஆஃப் த க்ளோசிங் பிரைஸ். ஸோ அந்த டைம்ல நீங்க 8 வருஷம் கழிச்சு அந்த 14,000 ரூபாய் ஒரு கிராம் போயிருந்துன்னா உங்களுக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ண 10 கிராம் இன்ட்டு 14,000 அந்த அமௌண்ட் பிளஸ் வந்து அது இல்லாம இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. ஆண்டுக்கு 2.5% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க இந்த கோல்டு பாண்டில். ஸோ நீங்க பிசிக்கலா வாங்கினீங்கன்னா வாங்குறத விட இதுவும் ஒரே சேம் மாதிரி தான் ஒர்க் ஆகும். அதுல என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து பிசிக்கலா ஸ்டோர் பண்ண வேண்டியது இல்லை. இப்போ நீங்க ஒரு கடைக்கு போறீங்க, நீங்க வந்து பிசிக்கலா கோல்டு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி இருக்கும், பிளஸ் உங்களுக்கு செய்கூலி சேதாரம் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்க வந்து ஒரு முதலீடுக்காக கோல்டு வாங்குறீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா கோல்டு பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது ரொம்ப சிறந்ததா இருக்கும். ஏன்னா நீங்க நகையா வாங்கி வச்சீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி பிளஸ் செய்கூலி பிளஸ் சேதாரம் இதுல ஒரு 15% உங்களுக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணும் போதே உங்களுடைய முதலீட்டுல இருந்து 15% ஏந்துருவீங்க. அது இல்லாம நீங்க மெச்சூரிட்டி ஆகி நீங்க திரும்ப அதை ஏதாவது எமர்ஜென்சி நீங்க விற்க போனீங்கன்னா அந்த டைம்ல இருக்கக்கூடிய அதனுடைய ஜெம்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதுல கல் நகைகள்லாம் இருந்தா அதெல்லாம் எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அதுக்கும் நீங்க விற்கிற கோல்டுக்கும் வந்து 80% இல்லை 85% தான் எடுப்பாங்க. ஸோ அது 92 கேரட் கோல்டா இருந்தாலுமே நீங்க ஒரு 8-9 வருஷம் கழிச்சு போகும்போது இது வந்து இதுல வந்து வேஸ்டேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த ஃபுல் அமௌண்ட் அட் த டைம் ஆஃப் த மார்க்கெட் ப்ரைஸ்க்கு அப்படியே வந்து ரிடெம்ஷன் பண்ணுவாங்கன்னா பெரும்பாலான இடத்துல பண்றது இல்லை. அது 916 நகையா இருந்தாலுமே வந்து அதை வந்து அவங்க பண்றது இல்லை. ஸோ உங்களுக்கு வாங்கும் போதும் உங்களுக்கு 15% நஷ்டம் வரும், விற்கும் போதும் 15% நஷ்டம் வரும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய லாபத்திலிருந்து 30% நீங்க ஏற்க வேண்டியது வரும் நீங்க பிசிக்கலா வாங்கும் போது. ஆனா நீங்க சவரின் கோல்டு பாண்ட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் பெனிஃபிட் கிடைக்கும் வித் டாக்ஸ் பெனிஃபிட்டோட. ஸோ நீங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய லாபத்திலிருந்து வரக்கூடியதுக்கு நீங்க வந்து டாக்ஸ் கட்ட வேண்டியது இல்லை.
ஆனா அந்த இன்ட்ரெஸ்ட்க்கு உங்களுடைய ஸ்லாப் படி இன்கம் டேக்ஸ் கட்டணும். அதாவது அந்த 2% இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த இன்ட்ரெஸ்ட்க்கு வந்து இன்கம் டேக்ஸ் உண்டு. ஆனா அந்த ப்ராஃபிட்டுக்கு அதாவது அந்த ப்ராஃபிட்டுக்கு கிடையாது. இந்த விஷயம் தான். ஸோ இப்போ அதை பற்றின ஒரு பேசிக்கான விஷயங்கள் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க. ஸோ இந்த கோல்ட் பாண்ட் வந்து வெளியிடுறது வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் தான் வெளியிடுறாங்க. ரிசர்வ் பேங்க் சார்பாக அனைத்து தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் மற்றும் போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் இந்த பாண்ட்ஸை பர்ச்சேஸ் பண்ண முடியும். அதை வெளியிடுறது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அவங்க சார்பாக வங்கிகளை வெளியிடுவாங்க. நீங்கள் அந்த பாண்ட்ஸில் நீங்கள் போய் உங்கள் பான் கார்டையும் உங்கள் ஆதார் கார்டையும் கொடுத்து நீங்கள் அதை வந்து என்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபிசிக்கலாக சோல்வ் பண்ணுறதை விட அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் ஈஸியாக விடுபட முடியும். ஏன்னா இது வந்து ஒரு டிஜிட்டல் ஃபார்மேட்டு தான். ஸோ நீங்கள் ஜுவல்லரியாக வாங்குறதோ இல்லை ஃபிசிக்கலாக ஸ்டோர் பண்ணுற பிரச்சனையை வந்து இது தவிர்க்கும். ஸோ இதில் என்ன ரிஸ்க் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ரிஸ்க் இருக்குது. என்ன ரிஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தங்கத்தினுடைய விலை குறைஞ்சா அதுக்கேற்ற மாதிரியே நம்ம சொல்லியிருந்தோம், மெச்சூரிட்டி ப்ரைஸ் என்னவோ அந்த ப்ரைஸ் தான் அவங்களோட மெச்சூரிட்டி டைமில் கொடுப்பாங்க. ஸோ கோல்ட் ப்ரைஸ் குறைஞ்சா அந்த டைம்ல என்ன ரேட் மார்க்கெட் ரேட் இருக்கோ அதுதான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ மார்க்கெட்டினுடைய தங்கத்தினுடைய விலை குறைந்தா இந்த பாண்டினுடைய மதிப்பும் குறையும். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க 7000 ரூபாய் வாங்குறீங்க, நீங்க மெச்சூரிட்டி வரும்போது 6000 ரூபாய் தான் மார்க்கெட்ல போயிட்டு இருக்கு ரேட்டுன்னா அந்த 6000 ரூபாய் தான் கொடுப்பாங்க. ஸோ தங்கத்தினோட டைரக்டா கோரிலேட்டட் டு பிரைஸ், அன்னைக்கு என்ன மார்க்கெட் இருக்கோ அதான் கொடுப்பாங்க. ஆனா கோல்டு வந்து எப்பவுமே வந்து ஒரு ஒரிஜினலான அசெட், அதனால வந்து நீங்க வந்து கோல்டு தைரியமா வாங்கலாம். அது அந்த அளவுக்கு மார்க்கெட்டினுடைய ஆவரேஜா ஒரு 10% to 12% ரிட்டர்ன் கொடுக்கக்கூடியதான் கோல்டு. அது இல்லாம ரியல் அசெட் கோல்டு. ஸோ அதனால நம்ம வந்து மார்க்கெட் வந்து டிக்ளைன் இருக்குமா குறையுமா அப்படின்றது நம்ம கோல்டு பத்தி நம்ம இந்தியன்ஸ்க்கு சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நீங்க வந்து இந்த பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், தைரியமா இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இண்டிவிஜுவல்ஸ் யூஸ் பண்ணலாம். நீங்க ஒரு ஹிந்து யூனிட் நீங்க கூட்டு குடும்பமா இருந்தா இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்க ட்ரஸ்டா இருந்தா நீங்க ட்ரஸ்ட், யூனிவர்சிட்டி, ஒரு சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நீங்க எல்லாமே இன்வெஸ்ட் பண்ண முடியும். நீங்க ஒரு இண்டிவிஜுவலா இருந்தா அப் டு 4 kg per year. நீங்க வந்து ஒரு ட்ரஸ்டாவோ அல்லது ஒரு சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷனா இருந்தா அப் டு 20 kgs per year இது வரையும் நீங்க இயர்லி இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம ஜாயிண்ட் ஹோல்டர் மேலேயும் நம்ம வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ 2 பேரும் இப்போ ஒரு அக்கௌண்ட்ல 2 பேர் மேலே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா பண்ண முடியுமான்னா, நம்ம பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றோம் இல்லையா 2 பேர் மேலே ஜாயிண்ட் அக்கௌண்ட், அதே மாதிரி நீங்க ஜாயிண்ட் அக்கௌண்ட்டும் நீங்க இதுல வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி மைனஸ் மேலே இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியுமான்னா கண்டிப்பாக ஓப்பன் பண்ண முடியும். நம்ம பேங்க் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்றோமோ அதே மாதிரி ஒரு அவங்களுக்கு ஒரு கார்டியன் மாதிரி போட்டு அந்த கார்டியன் அந்த அந்த அவங்க 18 இயர்ஸ் வர வரையும் அந்த கார்டியன் செயல்படுறதுக்கு ஒரு கார்டியன் போட்டு நீங்க அந்த சவரின் கோல்ட் பாண்டை ஒரு மைனர்ஸ் மேலேயும் ஓப்பன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நீங்க அதுக்கப்புறம் நீங்க கேஒய்சி வெரிஃபை பண்ணுவாங்க. கேஒய்சின்றது ஒன்றும் இல்லை, நீங்களுடைய பேன் கார்டும் ஆதார் கார்டும் கொடுத்தீங்கன்னா அதை வச்சு கேஒய்சி வெரிஃபை பண்ணிட்டு நீங்க வந்து கேஒய்சி வெரிஃபிகேஷன், நோ யுவர் கஸ்டமர் வெரிஃபிகேஷன் முடிஞ்ச உடனே நீங்க வந்து சவரிஜின் கோல்டு வாங்குறதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ ஓகேங்களா? ஸோ நீங்க ஒரு கேஒய்சி முடிச்ச உடனே உங்களுக்கு ஒரு இன்வெஸ்டர் ஐடின்னு ஒன்று கொடுப்பாங்க. அது ஒரு இண்டிவிஜுவலுக்கு ஒரு ஐடி மட்டும் தான் இருக்கணும். ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இல்லையா, பர் பர்சனுக்கு 4 up to 4 kgs. அடிஷ்னலா இருக்கிற மெம்பர்ஸ்க்கு அடிஷ்னலா ஒரு நீங்க அதை கேஒய்சி வெரிஃபை பண்ணி புதுசா ஒரு இன்வெஸ்ட் ஐடி கிரியேட் பண்ணி அவங்க மேலேயும் நீங்க 4 kgs வரையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 1 கிராம்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ நீங்க மினிமம் 1 கிராம் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும், அதுக்கும் குறைவா இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ 1 கிராம் இன்ட்டு மல்டிப்ளை நீங்க எத்தனை கிராம்னா இன்வெஸ்ட் பண்ணலாம், 1 2 3 4 இன்ட்டு 1 கிராமுக்கு மேல எத்தனை கிராம் வரையும் நீங்க அப் டு நீங்க அதை வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம மேக்ஸிமம் லிமிட் என்னன்னு பார்த்தோம், பர் இண்டிவிஜுவலாக இருந்தால் நீங்கள் 4 kg per year. நீங்கள் வந்து ஒரு அதாவது இன்ஸ்டிடியூஷன்ஸாவோ அல்லது ஒரு நீங்கள் ஒரு சார்ட்டபுளாவோ இருந்தாவோ நீங்கள் வந்து அப் டு 20 kgs வரையும் நீங்கள் ஹோல்ட் பண்ண முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மொத்தமா நீங்க இந்து கூட்டு குடும்பமா இருந்தாலும் per பர்சனுக்கு நீங்க எவ்வளவு வரையும் ஹோல்ட் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, per பர்சனுக்கு 4 kg per year நீங்க ஒரு ஆண்டுக்கு 4 kg வரையும் நீங்க வந்து ஹோல்ட் பண்ண முடியும். ஸோ ஜாயிண்ட் ஹோல்டருக்கும் அதே அப்ளிகபிள் தான். நீங்க ஜாயிண்ட் ஹோல்டரா இருந்தா நீங்க வந்து 4 kgs வரையும் அப்ளிகல் பண்ணிக்க முடியும்.
ஓகேங்களா. அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2.5%, அதாவது 2.5% வந்து ஃபிக்ஸ்டு ரேட். இது வந்து வட்டியில எந்த மாற்றமும் இருக்காது. ஸோ நீங்க 6 மாசத்துக்கு ஒரு டைம் உங்களுக்கு நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றீங்களோ அதுக்கான வட்டி வந்து உங்க வங்கியில கிரெடிட் ஆயிடும். ஸோ நீங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது உங்க பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துருப்பீங்க, உங்க பேன் கார்டு கொடுத்துருப்பீங்க, உங்க ஆதார் கார்டு கொடுத்துருப்பீங்க. ஸோ நீங்க எந்த அக்கௌண்ட் கொடுக்குறீங்களோ அந்த அக்கௌண்ட்ல 6 மாசத்துக்கு ஒரு டைம் அந்த நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றீங்களோ அதுக்கான 2.5% வட்டி வந்து உங்க அக்கௌண்ட்லயே கிரெடிட் ஆயிடும். ஸோ இவங்க யாரெல்லாம் வந்து ஆத்தரைஸ் பர்சன் டு செல் த பாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கி மற்றும் சில பொதுத்துறை நிறுவனங்கள்ல இருக்கக்கூடிய என்பிஎஃப்சி, அதுக்கப்புறம் போஸ்ட் ஆஃபீஸ், இவங்கெல்லாம் வந்து அந்த இஷ்யூ பண்றதுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்குது. இந்த இடத்துக்குலாம் நீங்க போனீங்கன்னா நீங்க கோல்ட் பாண்ட்ஸை நீங்க வாங்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் நீங்க ஹோல்டிங் சர்டிஃபிகேட்னு ஒன்று கொடுப்பாங்க. ஸோ சர்டிஃபிகேட்னா நம்ம ஃபிக்ஸ்ட் டெபாசிட் பண்ணால் நமக்கு எப்படி ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்களோ அது மாதிரி நீங்க எவ்வளோ கிராம்ஸ் நகையை ஹோல்ட் பண்றீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பாண்டு கொடுப்பாங்க. ஸோ இந்த பாண்டை வச்சு நீங்க என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து அதை வச்சு நீங்க லோனும் கிளைம் பண்ண முடியும். ஸோ நம்ம ஃபிக்ஸ்ட் டெபாசிட் பண்ணிட்டு நம்ம அந்த மோர்டேஜ் மாதிரி பண்றோம் இல்லைங்களா, அதே மாதிரி இந்த பாண்ட்ஸை வச்சும் நம்ம என்ன பண்ண முடியும், நீங்க அந்த மார்டேஜை வச்சு லோன்ஸும் வாங்க முடியும். ஸோ இந்த பெனிஃபிட்டும் இருக்கு அதில். ஸோ கோல்டுடைய ரேட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மெச்சூரிட்டி ஆகும்போது இருக்கக்கூடிய லாஸ்ட் 3 டேஸ்னுடைய ஆவரேஜை வச்சு கோல்டு ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அது வந்து அந்த ப்ரைஸஸ்னுடைய ப்ரைஸை அப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. லாஸ்ட் 3 டேஸ்னுடைய நீங்கள் மெச்சூரிட்டி ஆகும்போது அந்த மெச்சூரிட்டி டேட் வரும்போது அந்த லாஸ்ட் 3 டேஸ்னுடைய ஆவரேஜ் ப்ரைஸை வச்சு அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ரிடெம்ஷன் எப்போ பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி சொல்லணும் 8 இயர்ஸ் வரையும் 8 இயர்ஸ் கழிச்சு நீங்க இது பண்ணலாம் சொன்னோம். இதுல இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா 99.9, அதாவது 100% பியூர் கோல்டு தான் வந்து இந்த பியூர் கோல்டு என்ன ப்ரைஸோ அந்த ப்ரைஸ் தான் வந்து இதுல அப்ளிகபிள் ஆகும். ஓகேங்களா. அது அந்த ரேட் படி தான் இது வந்து இருக்கும். ஓகேங்களா. ஸோ நீங்க உங்க அந்த அந்த ரிடெம்ஷன் பீரியட் முடிஞ்ச உடனே உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கே அந்த அமௌண்ட் வந்து உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்து கிரெடிட் ஆகிடும். வட்டி எப்படி கிரெடிட் ஆகுதோ அதே மாதிரி அந்த மெச்சூரிட்டி முடிஞ்ச உடனே உங்களை அக்கௌண்ட்டுக்கே அந்த அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ வேற எதனா வழி இருக்கு அப்படின்னு பார்த்தா, நீங்க வந்து 5 இயர்ஸ் முடிஞ்சிச்சுன்னா நீங்க வந்து ப்ரீமெச்சூரும் பண்ணி அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணலாம். ப்ரீமெச்சூர் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, நீங்க போய் முன்னாடியே அவங்களுக்கு இன்டிமேஷன் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க 5 இயர்ஸ் கழிச்சு ப்ரீமெச்சூர் பண்ணி அந்த டேட்ல அந்த 5 இயர்ஸ் கழிச்சு என்ன ரேட் இருக்கோ அந்த ரேட்டுக்கு வந்து உங்களுக்கு வர வச்சு உங்க அக்கௌண்ட்ல பணத்தை கிரெடிட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா. ப்ரீமெச்சூரும் வந்து அலௌடு தான், ஆனா மினிமம் 5 இயர்ஸ் கழிச்சு நீங்க ப்ரீமெச்சூர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க டிமேட் அக்கௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா இந்த செவர்ஜின் கோல்ட் பாண்ட்ஸை அந்த டிமேட் அக்கௌண்ட்லயும் ஹோல்ட் பண்ண முடியும். நம்ம ஆல்ரெடி டிஜிட்டலா ஷேர்ஸ் எப்படி ஹோல்ட் பண்றோமோ அதே மாதிரி இதையும் நம்ம வந்து டிஜிட்டலா நம்ம டிமேட்ல பை பண்ணி நம்மளுடைய அக்கௌண்ட்ல ஹோல்ட் பண்ண முடியும். ஸோ இதை வச்சு நீங்க அப்ளிகபிளா வந்து நீங்க வந்து மோர்டேஜ் பண்ணி நீங்க லோன் மாதிரியும் கிளைம் பண்ணிக்கலாம். அந்த பெனிஃபிட்டும் இருக்கு. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதெல்லாம் 2.5% இன்ட்ரெஸ்ட் இருக்கு. பிளஸ் கேபிட்டல் கெயினுடைய டேக்ஸ் கிடையாது. ஸோ நீங்க பண்ணக்கூடிய ப்ராஃபிட்டுக்கு கேபிட்டல் கெயின் கிடையாது. ஆனா அந்த இன்ட்ரெஸ்ட் 2.5% இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு நீங்க அப்ளிகபிள் ரேட் உங்களுடைய ஸ்லாப் என்னவோ அதுபடி நீங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டணும். ஸோ இதுக்கு டிடிஎஸ் பிடிக்கணுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா டிடிஎஸ் தேவையில்லை. டிடிஎஸ் வந்து இதுக்கு தேவைப்படாது. ஸோ ஓகேங்களா. ஸோ நீங்க ஏதாவது பேங்க் அக்கௌண்ட்ஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் இருந்தீங்கன்னா நீங்க அந்த அத்தாரிட்டி கிட்ட இன்டிமேஷன் கொடுத்தீங்கன்னா அவங்க அந்த பேங்க் அக்கௌண்ட்ஸையும் வந்து மாடிஃபை பண்ணி அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இதுபடி அப்ளிகேட் பண்ணுவாங்க. ஸோ நீங்க ஆல்ரெடி நம்ம இதுலயும் வந்து நீங்க வந்து நாமினேஷன் இருக்கு. ஸோ நாமினியா நீங்க நிர்ணயிக்க முடியும். உங்களுடைய வாரிசுதாரர்களை நீங்க நாமினியா நியமனம் செய்ய முடியும். ஸோ உங்களுடைய ஒருவேளை நீங்க அந்த பாண்டு மெச்சூர் ஆகிறதுக்குள்ள இறந்துட்டாலோ அல்லது இறந்துட்டா அந்த நாமினியா நீங்க யார் போட்டிருக்கீங்களோ அவங்க அந்த அமௌண்ட்டை கிளைம் பண்ண முடியும். அவங்களோட நாமினியோட டீடைல்ஸ்லாம் அப்டேட் பண்ணிட்டு அதுக்கான ஃபார்ம்ஸ்லாம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு அந்த நாமினி வந்து அந்த அமௌண்ட்டை கிளைம் பண்ண முடியும். ஸோ இது வந்து முழுசா அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ரிசர்வ் பேங்கால் வெளியிடக்கூடிய ஒரு பாண்ட். ஸோ நீங்க பிசிக்கலா ஸ்டோரேஜை அவாய்ட் பண்றதை விட நீங்க இதுல ஒரு மூணு நீங்க வந்து இதுல சவரின் கோல்ட் பாண்ட்ல நீங்க பிசிக்கலா அந்த கோல்டை ஸ்டோர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. உங்களுக்கு அடிஷனலா இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். உங்களுக்கு இதை வச்சு நீங்க கொலட்ரலா யூஸ் பண்ணி நீங்க லோன்ஸ் வாங்க முடியும்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஒவ்வொரு பைசாவும் 100% ஃபுல் அமௌண்ட்டுக்கு நீங்கள் கோல்டாக வாங்க முடியும். நீங்கள் ஜோலாக வாங்கும்போது உங்களுடைய சேதாரம், செய்கூலி, ஜிஎஸ்டி இதெல்லாம் போட்டு நீங்கள் முதலீடு பண்ணும்போதே 15% உங்களுடைய முதலீடுலேருந்து 15% குறைஞ்சிது. அதே மாதிரி விற்கும் போது 15% இல்லை 10% குறைஞ்சிருது. ஸோ உங்களுக்கு வரக்கூடிய ப்ராஃபிட்லேருந்து நீங்கள் 25% இயக்க நேரிடும் நீங்கள் முதலீடுக்காக தங்க நகைகளை வாங்கி வச்சால். ஆனால் நீங்கள் அந்த கோல்ட் பாண்டை இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு முழு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஆர்பிஐ வெப்சைட்ல ஒரு கிரீவன்ஸ் மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது கிரீவன்ஸ் இருந்தால் அந்த மெயில் ஐடி மூலமாக கனெக்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் முதலீடுக்காக கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கோல்ட் பாண்டை நீங்கள் முயற்சி பண்ணலாம். இதை பற்றின மேலும் விவரங்களுக்கு நீங்கள் வந்து ஆர்பிஐ வெப்சைட்டில் சர்ச் பண்ணிவிட்டு ஒரு ஃபினான்சியல் அட்வைசரை ஒப்பீனியன் வாங்கிட்டு நீங்கள் முதலீடு செய்வது நல்லது. நன்றி, வணக்கம்.